அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கு மானிய கோரிக்கையின் மீது விவாதம் நடைபெற்றது. ஒன்று வருவாய் மற்றும் பேரிடர், மற்றொன்று மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை. இந்த ரெண்டு விஷயத்திலுமே எல்லா உறுப்பினர்கள் அவங்கவுங்க கருத்து சொல்லியிருக்காங்க. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு இன்றைக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு மானிய கோரிக்கைக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்றதுனால இந்த மானிய கோரிக்கை நான் பேசல. அதனால முக்கியமாக தேமுதிக சார்பா நாங்க பதிய வைக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னன்னா, தமிழ்நாடு முழுக்க செவிலியர்கள் பற்றாக்குறை எல்லா இடத்துலயுமே இருக்கு. அனைத்து அரசு மருத்துவமனையிலுமே செவிலியர்கள் பற்றாக்குறை இருக்கிறது. அது மட்டும் கிடையாது, 9 பேருக்கு 10 பேருக்கு கூட ஒரு செவிலியர் இல்ல. அதுவும் ஐசியு போன்ற முக்கியமான இடங்களிலேயே அந்த செவிலியர்களுக்கு பற்றாக்குறை இருக்கிறது என்பது இன்னைக்கு முக்கியமான ஒரு கருத்து. அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு நிதி ஆயோக்ல சொன்னது போல 2022 அவங்க வெளியிட்டு இருக்காங்க. அதுல அந்த நம்பர்ஸ், அதாவது செவிலியர்கள் அவங்க சொன்னது பிரகாரம் இல்ல. எந்த அளவு செவிலியர்கள் கம்மியா இருக்காங்க அப்படிங்கிற பட்டியலில் தமிழ்நாடு இன்றைக்கு 29வது இடத்துல இருக்கிறது இந்தியாவிலேயே. அதனால இந்த அரசு அதுல கவனம் கொண்டு அரசு ஆஸ்பத்திரிகளில எல்லா மக்களும் நம்பி இருக்கும் மருத்துவத்துறையில செவிலியர்கள் பற்றாக்குறையும், டாக்டர்கள் பற்றாக்குறையும், மருந்து மாத்திரை பற்றாக்குறை மற்றும் அந்த உபகரணங்கள் பற்றாக்குறையை உடனடியாக சரி செய்ய வேண்டும். அது மட்டும் கிடையாது, இங்க ஒவ்வொரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல நம்ம இன்னைக்கு பார்த்தா எலி கடிக்குது, எலி குழந்தையின் காலை கடிச்சிருச்சு, டயாலிசிஸ் பண்ண ஒரு பெரியவருடைய விரலை கடிச்சு எடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி எல்லா இடத்திலையும் எலிகள் பிரச்சனை ஒரு அரசு மருத்துவமனையிலே இருக்கிறத நம்ம பாக்குறோம். அந்த அளவு ஒரு சுத்தம் சுகாதாரம் இல்லாம இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. இது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். எனவே துறை சார்ந்த அமைச்சர் இதுல கவனம் செலுத்தி எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் சுகாதாரத்தையும் அந்த பேஷண்ட்ஸுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணணும் அப்படின்றதையும் இந்த நேரத்தில் நான் பதிய வைக்கிறேன். அதே போல பேரிடர் அப்படின்னாலே இன்னைக்கு நம்ம வரப்போகின்ற மழை காலத்திற்கு இப்பவே நம்ம தயாராகணும். ஏன்னா தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிடர் எல்லாம் வரும்போது போட்ல எல்லாம் வந்தாங்க. எங்க சாலிகிராமத்துல கூட போட்டு வந்துச்சு. அந்த அளவு மழை நீர் வடிகாலமே இன்னைக்கு வரைக்கும் சரி செய்யல. எனவே முன்கூட்டியே இந்த அரசு எல்லா இடத்திலையும் தூர்வாரி எல்லா இடத்திலையும் வரப்போகும் மழையை சமாளிக்க எல்லா விதத்திலையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும். ஒரு பேரிடர் அப்படின்றாலே அதுல கேப்டன் முதல்ல வர்றார். இன்னைக்கு கவர்மெண்ட் சார்பா ஒரு அரசு சார்பா அவங்க செய்ததெல்லாம் மக்கள் வரி பணம். ஆனால் தான் சொந்தமா சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு அதுல கேப்டன் அவர்கள் தமிழ்நாட்டுக்காக 1 கோடி ரூபாயும், ஒடிசா பூகம்பம் வரும்போது 1 கோடியும், ஆந்திரா, கேரளா மற்றும் பல்வேறு இடங்களில் நடந்த அந்த வெள்ளப்பெருக்குக்கு 1 கோடி ரூபாயும் கொடுத்ததெல்லாம் வரலாறு. அதே மாதிரி சுனாமி வந்தபோது தமிழ்நாடு முழுக்க உடனடியாக சென்று மக்களை சந்தித்த ஒரு தலைவர் கேப்டன் அவர்கள். அது மட்டும் கிடையாது, ஒரு இலவச மருத்துவமனையை 1989 தொடங்கி கலைஞர் ஐயா அவர்களுடைய பொற்கடங்களால் அது ஓபன் பண்ணப்பட்டு பொதுமக்களுக்கு இலவசமாக ஒரு மருத்துவமனையை நம்ம வாழும் சாலிகிராமத்திலே கேப்டன் திறந்தார் அப்படின்றதும் இன்னைக்கு உலக வரலாறு. இதுவரைக்கும் இதெல்லாம் யாரும் செய்யல. ஒரு அரசாங்கம் செய்கிறது மக்கள் வரி பணத்துல. சொந்த தான் ராத்திரி பகல் உழைத்து சம்பாதிச்ச காசுல கேப்டன் அவர்கள் ஒரு இலவச மருத்துவமனையை தொடங்கியது வரலாறு. அதுக்கடுத்து ஈரோடுலயும் நம்மளுடைய ரசிகர் மன்றமாக இருந்த போதே இலவச மருத்துவமனைகள் நாம தொடங்கி இருக்கிறதும் வரலாறு என்பதை இந்த நேரத்தில் பதிய வைக்க விரும்புகிறேன். தமிழ்நாடு முழுக்க நிறைய இடத்துல பட்டா வழங்கப்படவில்லை. எனவே அதை துறை சார்ந்த அமைச்சருக்கு கவனத்துக்கு கொண்டு போயிருக்கிறோம். உடனடியாக எங்கெல்லாம் பட்டா வழங்கவில்லையோ அந்த இடங்களில் எல்லாமே பட்டா வழங்க வேண்டும். இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல பார்த்தா விருதாச்சலத்துல தலைவர் ஜெயிச்சப்போ போனா பெட் கிடையாது, எல்லாம் தரையில படுத்திருந்தாங்க. அப்போ உடனடியாக அந்த அரசு மருத்துவமனைக்கு
கட்டில், மெத்தை, டிவி, உபகரணங்கள், மருந்து, மாத்திரை எல்லாம் சொந்த செலவுல வாங்கி கொடுத்தாரு. அது மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க பல்வேறு ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு கேப்டன் பிறந்த நாள் அன்னைக்கு வறுமை ஒழிப்பு தினத்துக்கு நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு கட்டில், மெத்தை, டிவி வாங்கி கொடுத்ததும் ஒரு வரலாறு. இதெல்லாம் ஒரு தனி நபராக கேப்டனை தவிர இது வரைக்கும் யாரும் செய்ததா ஒரு வரலாறு கிடையாது. இன்னைக்கு ஆட்சியில வரலாம், அரசாங்கத்துல இருக்கலாம், அமைச்சரா முதலமைச்சரா அமர்ந்து மக்கள் வரி பணத்துல செய்யறது எல்லாரும் செய்யலாம். ஆனா தான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசுல மக்களுக்கு இந்த திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தவர் கேப்டன். எந்த ஒரு மானிய கோரிக்கை வந்தாலும் அதை பத்தி பேசலாம்னா அதுல ஃபர்ஸ்ட் கேப்டன் தான் வர்றார். ஏன்னா தனி நபராகவே அவரே சொந்தமா எவ்வளவு மக்களுக்கு பண்ணியிருக்காரு. சோ இது எல்லாமே இன்னைக்கு பேசப்பட வேண்டிய ஒரு விஷயங்கள். இன்னைக்கு வாய்ப்பு கிடைக்காதனால இதை எல்லாமே நாங்க என்னுடைய தொகுதி சார்பாக என்னுடைய தொகுதியில் மருத்துவத்திற்கு நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு. விருதாச்சலம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு இன்னைக்கு பல்வேறு விதமான உபகரணங்கள், டாக்டர், செவிலியர் பற்றாக்குறையை தீர்க்கணும். அது மட்டும் கிடையாது, எல்லா ஊர்லயும், அதாவது மங்களம்பேட்டை ஒவ்வொரு கிராம பகுதிகளில் இருக்கின்ற ஹாஸ்பிட்டல்ல எந்த வசதி இல்ல, செவிலியர்கள் இல்லை. இதை எல்லாமே நாங்க துறை சார்ந்த அமைச்சருக்கு நான் கோரிக்கை மனுவா அவங்க கிட்ட ஒப்படைச்சிருக்கேன். அதே போல என் தொகுதி முழுக்க கிடைக்க வேண்டிய பட்டா மற்றும் வருவாய்த்துறை மூலம் வர வேண்டியதையும் நாங்கள் துறை சார்ந்த அமைச்சர்கிட்ட கொடுத்திருக்கோம். எதுங்க? ஆமாங்க, 100 நாள் கடந்திருக்குது, அவ்வளவுதான். வேற என்ன பார்க்கணும்? ஒண்ணும் இல்லையே. மாற்றம் நாங்க அதே தான் நடந்துகிட்டு இருக்கு. எந்த மாற்றமும் எனக்கு தெரியல. ஏன்னா கஞ்சா இன்னைக்கு நம்ம பாக்குறோம், கஞ்சாவால பாதிக்கப்பட்டதுனால மாணவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இறந்து போயிட்டாங்க. ஒன்னு அமுதன், ஒன்னு தனுஷ். இதுவே ஒரு உதாரணம் போதும். இதுக்கு மேல சொல்றதுக்கு என்ன இருக்கு? மாற்றம் என்று சொல்லி வந்தாங்க, என்ன மாற்றம்? அதே மாதிரி பாலியல் வன்கொடுமை இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல் போன்ற பல்வேறு இடங்களில், நான் ரொம்ப லாங் பேக் போல, ஜஸ்ட் இந்த 1 வீக் 4 நாள் நாங்க சட்டசபைக்கு வராத இந்த 4 நாள்ல நடந்த விஷயத்தை தான் சொல்றேன். அத்தனை பாலியல் வன்கொடுமைகள் தமிழ்நாடு முழுக்க நடந்திருக்கு. கொலைகள் மட்டும் 10க்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கு. இதுக்கு காரணம் கஞ்சா மற்றும் போதை, கலாச்சார சீரழிவு. இளைஞர்கள் தான் ஓட்டு போட்டு இந்த ஆட்சியை கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இளைஞர்களின் எதிர்காலம் இன்னைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது என்பது உண்மை. இதையெல்லாம் இந்த அரசு கவனத்தில் கொண்டு நிச்சயம் இரும்புகரம் கொண்டு அடக்கணும். நேத்து பாருங்க, எண்ணூர்ல அந்த ரசாயன கழிவுகள்லாம் தண்ணியில கலந்ததுனால டன்னு கணக்கா மீன் இறந்து போகுது. அப்ப அந்த என்ன ஒரு உதாரணமா இதை நம்ம எடுத்துக்கிறது. சோ இதெல்லாம் கண்டிக்கக்கூடிய விஷயம். அது மட்டும் இல்ல, கர்நாடகால நேத்து 3 தமிழர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். வனத்துறையை சேர்ந்த அந்த அதிகாரிகள் 3 தமிழர்களை கொலை செய்திருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் கிடையாது, அந்த 3 நம்ம தமிழர்களை கொலை செய்தவர்களுக்கு உச்சபட்ச தண்டனையை கர்நாடக அரசு தரணும். அதற்கு நமது முதல்வர் அவர்களும் ஸ்ட்ராங் டிசிஷன் எடுத்து அந்த அமைச்சருக்கு, அந்த முதலமைச்சருக்கும் சரி மத்திய அரசுக்கும் அந்த நிபந்தனையை வைக்கணும். ஏன்னா அவங்க ஃபேமிலி சொல்றாங்க, மாடு காணாம போச்சு, நாங்க தேட தான் போனோம். அப்படி இருக்கிறப்ப எப்படி சுட்டு கொல்றாங்க என்பதை கேட்கிறாங்க. அப்போ அந்த குடும்பத்திற்கு என்ன இருக்கு? சோ இதெல்லாமே வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம். அதனால 100 நாள் என்ன பாத்தீங்கன்னு கேட்டீங்க, இதை தான் பார்த்திருக்கோம். வேற ஒன்னும் பெருசா பார்க்கல. இது எல்லா ஆட்சியிலயும் இது நடக்கிறதாங்க, அதேதான் இப்பயும் நடக்குது. நான் என்ன சொல்றேன், ஒரே லைன், இது மக்கள் வரி பணத்துல தான் இந்த அசெம்பிளி நடக்குது. இங்க எல்லாரும் உட்கார்றது மக்களுக்காக, இந்த தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக. அதை பத்தி அதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை பத்தி நிறைய டிஸ்கஷன் பண்ணா வரவேற்கலாம். ஆனா தனி நபர் தாக்குதல், ஒரு கட்சி குறை சொல்றது, இதுதான் நடக்குது. இது இப்ப மட்டும் கிடையாது, இது எப்பவுமே நடக்கிற ஒரு விஷயம் தான். சோ இதை நான் வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் ஃப்ளோர்ல உட்காந்து. உண்மையிலே எனக்கு மக்களுக்காக யாரும் இங்க அவ்வளவா பதியம் வைக்க மாட்டேங்கிறாங்க. மக்களுக்காக பேசணும், மக்களுக்காக ஒரு ரெவல்யூஷனரி சேஞ்ச் கொண்டு வரணுமே, ஏன் இப்படி இருக்குன்றது என் மைண்ட்ல தோணுது. ஒரு நல்ல கேள்வியை நீங்க கேட்டிருக்கீங்க. பாவம், இனி வரும் காலம் எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம். ஆமாங்க,
இது வந்து பயிர் கடன் நம்ம எடுத்துக்கவே முடியாதுங்க. ஏன்னா இன்னைக்கு சம்பா இல்ல, குருவை இல்ல, கடைமடையில நீங்க போய் பாருங்க, விவசாயிகள் வந்து அவ்வளோ வந்து இன்னைக்கு ஒரு விளைச்சல் இல்லாம கஷ்டப்படுறாங்க. அதனாலதான் இன்னைக்கு நம்ம விவசாய பெருமக்களுடைய வாழ்க்கை பெரிய கேள்விக்குறியா இருக்கு. வருமானம் இல்ல, அவங்க நெல் கொண்டு வந்தா அதுக்கு பாதுகாப்பு இல்ல, கிடங்குகள் இல்லை, நெல் கொள்முதல் இல்லை, எவ்வளோ பிரச்சனை இன்னைக்கு விவசாயிகள் சந்திச்சுட்டு இருக்காங்க. அவங்க எதிர்பார்த்தது முழு கடன் தள்ளுபடி, ஒட்டுமொத்தமாக கடன் தள்ளுபடி அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இது யானை பசிக்கு சோளபொரி மாதிரி கொஞ்சம் தான் அறிவிச்சிருக்காரு. அதனால நான் என்ன சொல்றேன், எல் நீனோ வரப்போகுது. சம்பா சாகுபடி நடந்ததா, குருவை சாகுபடி நடந்ததா, கடைமடை வரைக்கும் காவேரி இன்னைக்கு போய் ரீச் ஆயிருக்கா? இல்லையே, ட்ரை லேண்ட் ஆயிடுச்சு இன்னைக்கு தமிழ்நாடு. இப்பவே எங்கும் மழை இல்லை, எந்த விளைச்சல் இல்லை. சோ இதையெல்லாம் கருத்தில் கொண்டு முதலமைச்சர் அவர்கள், நான் பல வாட்டி சொல்லிட்டேன், மீண்டும் பதிய வைக்கிற விவசாயிகள் சார்பா முழு கடன் தள்ளுபடி நிச்சயம் செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். ஆயிரம் காரணங்கள் சொல்லலாம். இது இல்ல, அது இல்ல, இது எது வேண்டுமென்னாலும் சொல்லலாம். பட் உண்மை நிலை என்னன்னு நம்ம பார்த்தோம்னா அதுக்கு மெயின் ரூட் காஸ் வந்து போதை தான். அது இல்லைன்னா போதையினாலதான் மனிதன் மிருகம் ஆகிட்டு இருக்கான். ஒரு மிருகம் ஆகும் போதுதான் சக மாணவன் கூட பார்க்காம அடிச்சு கொள்றாங்க. அப்புறம் இதுல என்ன இருக்கு? அது ரீசன் இல்லைன்னு சொன்னா இது எப்படி எடுத்துக்க முடியும்? அதனால ரூட் காஸ் வந்து போதை தான். இது கண்டிப்பா தடுக்கப்பட வேண்டும். இளைஞர்கள் கையில தான் எதிர்காலம் இருக்குன்னா இந்த இளைஞர்கள் எதை நோக்கி போயிட்டு இருக்காங்க? எதிர்காலமே இன்னைக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இதை நிச்சயமாக சப்பக்கட்டு கட்டாம கடுமையான இரும்பு கரண்ட்லாம் பத்தாது போல, இதை விட வேற ஏதாவது மெட்டல் ஸ்ட்ராங்கா இருந்தா சொல்லுங்க. அப்படி வந்து இது ரொம்ப ஸ்ட்ராங் சட்டங்களை கொண்டு வந்தால்தான் இது போன்ற நிகழ்வுகள், பாலியல் வன்கொடுமை, கொலை, கொள்ளை, அதே போல இன்னைக்கு எல்லா இடத்துலயும் ஸ்டூடெண்ட்ஸே ஒருத்தர் அடிச்சு கொள்றதெல்லாம் வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம். இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று துறை சார்ந்த அமைச்சர்களையும் முதல்வரையும் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். சப்பக்கட்டு தான், இது ஏத்துக்கவே முடியாது. எப்படி என்ன அது காரணம் இல்லைன்னு என்ன காரணம்? அப்ப சிபிஐ வழக்கு போடுங்க, ஒரு நீதிபதிக்கு குழுவை போடுங்க, என்ன ஆக்சுவல் நடந்ததுன்றத வெள்ளை அறிக்கையா கொடுங்க. அப்படி இல்லைன்னு நம்ம மறைக்கலாம். அந்த தாய் தகப்பனுக்கு என்ன பதில் இருக்கு? அதனால இதெல்லாம் கிடையாது. நிச்சயமாக இதுக்கு ஒரு நல்ல தீர்வு வரணும். எதிர்கால தமிழ்நாடு நல்லா இருக்கணும். இளைஞர்கள் கையில இந்த தமிழ்நாடு நல்லது நடக்கணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.